வெல்கம் டு ஹேர் லாஸ் ஷோ. ஹேர் லாஸ் பற்றி A to Z சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பாட்காஸ்ட் சேனல் தான் நம்மளோடது. ஸோ நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் முத்துபிரபாகர் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். ஸோ ஒன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நம்ம அந்த மெடிசன்ஸ் கண்டினியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது சார். மெடிசன்ஸ் நம்ம மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஹேர் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ எவ்வளோ நாள் சார் அந்த மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எவ்வளோ நாளைக்கு மெடிசன் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இது வந்து நம்ம சிம்பிளாக ஒரு வரியில் சொல்ல முடியாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். ஸோ இது கான்செப்ட் என்ன, எதுக்காக நம்ம முதல்ல மெடிசன் சாப்பிட்றோன்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எத்தனை நாளைக்கு எடுக்கலாம், எப்போ வேணும்னு நிறுத்திக்கலாம், அது வந்து உங்களுக்கே வந்து புரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் கொடுக்குற மெடிசனுக்கு வந்து ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர், ஓகேங்களா, அந்த ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்காக. ரெண்டாவது பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச ஹேர் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாத இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ஹேர் கொட்டாமல் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்காக ரெண்டு பர்பஸ்க்காக வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம தரோம். ஓகே சார். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர், ஓகேங்களா, அந்த ஹேர் வந்து ரொம்ப நாள் இருக்கணும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி பெருசாக மெடிசன்ஸ் வந்து தேவை கிடையாது. நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அது டிஹெச்டினால அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் இந்த டோனர் ஏரியாலேருந்து நம்ம அந்த ஹேர் எடுக்கிறோம். ஸோ டிஹெச்டி ரெசிஸ்டன்ட் ஹேர் தான் அது. ஸோ அதனால் வந்து ஹேர் டோனர் ஏரியாலேருந்து எடுத்த ஹேர் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் மினாக்சில் போடல, மெடிசின் சாப்பிடல, ஜிஎஃப்சி பண்ணலனாலுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். 5 years 10 years இருக்கும். ஸோ யாருமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரை காப்பாற்றணும்னு சொல்லி மெயினாக யாரும் மெடிசன்ஸ் தரதில்லை. மெயினாக தரது எதுனா வந்து உங்களுக்கு மிச்ச எக்ஸிஸ்டிங் ஹேர் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இயற்கையாக ஒரு ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லா டாக்டருமே வந்து மெடிசன் தராங்க. இப்போ நீங்கள் எதுக்கு முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க? நல்லா முடி வளரணும், ஒரு கான்ஃபிடென்ட். ஆமாம், ஒரு இடத்துல எனக்கு லேசாக வழுக்கி ஆயிடுச்சு, இந்த வழுக்கியானது எனக்கு கான்ஃபிடென்ட் அஃபெக்ட் ஆகுது, லெவல் கம்மியாக இருக்குது எனக்கு, அதனால எனக்கு முடி வேணும் அப்படி சொல்லி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல வளர வைக்கவே முடியாது, அதனால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர வைக்கிறீங்க. ஆமாம் சார். அப்போ திரும்ப ஃபியூச்சரில் வழுக்கியானா வந்து உங்களுக்கு திரும்ப அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமா? மறுபடியும் கான்ஃபிடென்ட் போயிடும். கண்டிப்பாக போயிடும் சார். ஸோ அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிடாம விட்டிங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் இருக்கும், பட் மேற்கொண்டு பேக் சைட்லாம் வந்து உங்களோட நேச்சுரல் ஹேர் வழுக்கி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி இருக்குது, பின்னாடியே முடி இருக்குது, நான் ஹாப்பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு இருப்பீங்க. பட் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப புதுசாக ஒரு பால்டு பேட்ச் ரெடி ஆகும், வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வழுக்கியாக ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப நம்ம கான்ஃபிடன்ஸ் குறையும். திரும்ப நம்ம போயிட்டு செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், அப்படி போயிட்டே இருப்போம். அப்படி பண்ண முடிஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்குலாம் டோனர் ஏரியாவில் ஹேர்லாம் இருக்காது. ஒரு டிரான்ஸ்பிளான்ட்லேயே வந்து டோனர் ஏரியா வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும். மேற்கொண்டு புதுசாக எங்கேயாவது பால்டானாலும் செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட், தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட ஹேர் இருக்காது. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்துடுது. இப்போ இதே லுக்லேயே நீங்கள் இனிமேல் இருக்கணும், நெக்ஸ்ட் 10 years 15 years இருக்கணும், 10 years கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் முக்கியம், மிச்ச ஹேர் முக்கியம். ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், ரெண்டுமே நல்லா ஒரு சேர் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த ஒரு லுக் அப்பியரன்ஸ் கிடைக்கும். மெடிசன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் நல்லா தான் இருக்கும், பட் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து ஃபர்தராக பால்டாகும், வழுக்கையாகும். அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து நமக்கு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மெடிசன்ஸ் தராங்க. ஆமாம், மெயின் பர்பஸ் அதுதான். ஓகே. அப்போ அந்த மெடிசன்ஸ் நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லையா சார்? இப்போ வரைக்கும் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டா பிபி கம்மியாக இருக்கும், விட்டுட்டா பிபி அதிகமாகிடும். டயபெட்டிஸ்க்கு டேப்லெட் சாப்பிட்டா டயபெட்டிஸ் கம்மியாக இருக்கும், விட்டுட்டா அதிகமாகிடும். ஸோ சேம் தான் இதுக்கும், ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன இந்த டயபெட்டிஸில் வந்து ஒரு ஹார்மோனல் இஷ்யூ, இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் சரியில்லாமல் நமக்கு உடம்புல அந்த இதாகுது. உடம்பே திரும்ப இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி வந்து இன்னும் வந்து மெடிசன் கண்டுபிடிக்கல, அதுக்கு இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. அதே தான் வந்து வழுக்கைக்கும். நம்ம பாடியில் டிஹெச்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த டிஹெச்டி ஹார்மோன் போயிட்டு நமக்கு வழுக்கையாக வைக்குது. அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்கிற மாதிரி, பர்மனெண்ட்டாக தடுக்கிற மாதிரி மெடிசன்ஸில் எதுவும் வரல. டெம்பரரியாக அந்த ஹார்மோன் வந்து வேலை செய்யாமல் தடுக்கிற மாதிரி தான் மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு அந்த மெடிசன் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நாளைக்கு அந்த ஹார்மோன் வந்து நம்ம வழுக்கை ஆகாமல், டிஎஸ்டி வந்து நமக்கு பால்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இவ்வளோ நாள் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அதை சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா சார்? அதுக்கு நமக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து நம்ம இந்த மெடிசனுக்குன்னு இல்லை, எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலுமே நம்ம ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது இதை பண்ணுறதுல எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, ரெண்டில் எது பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அதில் எனக்கு பெனிஃபிட் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் நான் இந்த இடத்துக்கு போயிடுறேன். பட் ரிஸ்க்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, கீழே விழுக வாய்ப்பு இருக்குது.
பட் டே டு டே பேசிஸில் நம்ம வெயின் பண்ணுறோம். ஓகே, எனக்கு வந்து நான் ஆக்சிடென்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி 1,00,000 ஒன்று தான், பட் நான் சேஃபாக அந்த இடத்துக்கு போகிற ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பெனிஃபிட் அதிகம்னு சொல்லி நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி பெரிய ரிஸ்க்கே இருக்குது, இறக்குற அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. பட் அதோட பார்க்கும்போது பெனிஃபிட் அதிகங்கிறதுக்காக நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம அந்த டேப்லெட் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லைங்களா சார்? இல்லை அதான் சேம் வித் இந்த டேப்லெட் ஆல்சோ. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சில ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு செக்ஷுவலாக சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஓகே, அதே மாதிரி மினாக்சில் மாதிரி மெடிசன் சாப்பிட்றதுனால வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து பிபி கம்மியாகிறது, கால் வீக் ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ஸ். ஓகேங்களா, அதாவது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இந்த மெடிசனையே வந்து 5 இயர்ஸ் எடுத்து 10 இயர்ஸு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர்த்து 5 வருஷம் 10 வருஷம் எடுக்க வச்சு அந்த 10 வருஷம் இந்த டேப்லெட் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எஃப்டிஏல எல்லாம் அப்ரூவ் பண்ணது, கவர்மெண்ட்னால் அப்ரூவ் பண்ண மெடிசின்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுங்களில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து இருக்குது, பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுமாதிரி இந்த ரிஸ்க் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரிஸ்க் எல்லாம் வந்து ரிவர்சிபிள். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸ் வருது, இந்த ஃபினாஸ்டேட்டுங்கிற டேப்லெட் எடுக்கிறீங்க, செக்ஷுவல் சைடு எஃபெக்ட் வருது, மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 15 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே இந்த செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேக் டு நார்மல் வந்து வந்துடும். ஓகே, இது எப்பயுமே பர்மனண்ட்டான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து ரிவர்சிபிளான சைடு எஃபெக்ட்ஸ் தான். எப்போ நீங்கள் சிம்டம்ஸ் நோட்டீஸ் பண்ணாலும் மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பேக் டு நார்மல் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, அன்லெஸ் யூ டேக் இட் ஃபார் வெரி லாங்கர் டியூரேஷன். ஓகேங்களா, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து கொஞ்சம் சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, டேப்லெட் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் எல்லாம் வருது, எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கு, இதனால சைடு எஃபெக்ட் வருமோ அப்படிங்கிறது மட்டும் தான் நிறைய பேருக்கு உள்ள அந்த ஒரு பயம் தான் இருக்கு சார். ஸோ இப்போ நீங்க சொல்றப்ப அந்த மினாக்சில் பத்தி சொன்னீங்களா சார்? இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிசின்ஸ் இல்லாம வெறும் மினாக்சில் மட்டுமே யூஸ் பண்ணலாமா சார்? பண்ணலாம், தப்பொன்னும் கிடையாது. அதாவது இப்போ நான் மினாக்சிலே யூஸ் பண்றேன், அதுலேயே எனக்கு நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னா ரொம்ப ஹாப்பி, அது மட்டுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டேப்லெட்டில் எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் அதில் மெயின்டைன் ஆகலை, எனக்கு மேற்கொண்டு ஹேர் ஃபால் ஆகுது, டென்சிட்டி கம்மியாகுது. ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட் டைம் நல்லா வழுக்கியாகி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் சரியாகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அவ்வளோ டிலே பண்ணாதீங்க, ரெகுலராக ஸ்கேல்ப்பை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருங்க. கொஞ்சம் வந்து பால்ட் ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடலில் அந்த உப்பு தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் தலையில். ஸோ அந்த வெல்டிங்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஹீட்டை அடிச்சுட்டே இருக்கும், தலையிலேயே ஃபேஸ்லேயே அடிக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, ஸோ அவங்களே எப்படி சார் இதை மெயின்டைன் பண்ணுறது? ஸோ கண்டினியூஸாக டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கணும்? இல்லை அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, நீங்கள் அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்ச ஹேருக்கும் நார்மல் ஹேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, 2 ஹேரும் ஒன்று தான். ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் மட்டும் தனியாக கொட்டிடணும், இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க மட்டும் ஸ்பெஷலாக இந்த கேர் எடுக்கணும்னு கிடையாது. இப்போ சும்மா வெல்டிங் ஒருத்தர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணல, அவர் வெல்ட் பண்ணுறாரு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டவர் வெல்டு பண்ணுறாரு, 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் முடி கொட்டும். பேசிக்காக வெல்டிங்னால முடி கொட்டாது. நான் சொல்கிறது அது ஒரு ப்ராப்ளம்னு நீங்கள் எடுத்திங்கனாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவரோட ஹேர் வந்து எந்த விதத்துலையும் வீக்கு கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ஸ்பெஷல் பராமரிப்பும் தேவை கிடையாது. ஒரு 2 பேர் உட்காந்து ஒரே வேலையை செய்கிறாங்க, 2 பேருமே வெல்டிங் பண்ணுறாங்கன்னா பண்ணவருக்கும் பண்ணாதவருக்கும் ஒரே மாதிரி தான் முடி கொட்டும். இவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாரு, இவர் முடி வீக்காக இருக்கும், இவருக்கு நிறையா கொட்டும், அப்படி வந்து கிடையாது. ஸோ இப்போ அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்குலாம் தலையில் உப்பு தண்ணி படுறப்ப எதுவும் ஆகாதா சார் கண்டினியூஸாக? ஆனால் உங்களுக்கு தொழிலே அதுதான் அந்த மீன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையா சார்? அதெல்லாம் ரீசன் கிடையாது. நார்மலாகவே அது வலிக்காருக்கு ரீசன் கிடையாது. அது நீங்கள் உங்கள் போட்லேயே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டில் கூட 20 பேர் வருவாங்க, 20 பேர் வலிக்கா இல்லையா? ஆமாம் சார். ஸோ அப்போ அந்த உப்பு தண்ணி எல்லாம் ரீசன் கிடையாது. ஓகே, மேஜர் ரீசன் அது கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் எடுக்காம ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்ம அதை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? அதாவது கண்டிப்பாக மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம் இல்லையா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஊரில் வந்து 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஒரு 5 பேர் தான் பண்ணுறாங்க. ஏன் அந்த 5 பேர் பண்ணுறாங்க? அந்த 5 பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக வலிக்கே இருக்குது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வலிக்கை ஆகுதுன்னா உங்கள் பாடியில் ஆப்வியஸாக டிஎஸ்டி ஹார்மோன் நிறையா இருக்கும், உங்களுக்கு இயற்கையாகவே வலிக்கையாக இருக்கான டெண்டன்சி அதிகம். ஸோ அவ்வளோ சிவியராக ஒரு ஹேர் ஃபால் இருக்கிற ஒரு பர்சன் வந்து வெறும் டேப்லெட், வெறும் சாப்பாட்லேயோ வெறும் மினாக்சில்லையோ மட்டும் சரி பண்ணிட முடியாது. இதுதான் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறோம், அதனால சொல்கிறோம். ஓகே சார், நமக்காக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சூப்பரான பாட்காஸ்ட்லாம் உங்களுக்காக வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.
தேங்க்யூ.